ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நான் தான் உங்கள் லேண்டர் வித் கேமிங். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். R15v3 வந்து ஒரு ரேடியேட்டர் கார்டு வந்து ஸ்பெஷலான ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரேடியேட்டர் கார்டு வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். வந்து அப்படியே எப்படின்னு போக சொல்லுங்கள். கோப்ரோவில் தானே சார்ஜ் கம்மியாக இருக்கனால நான் வந்து பாதி வந்து ஃபோனில் தான் எடுப்பேன். நான் வந்து அப்படி பின்னாடி போட்டு காமிக்கிறேன். ஸோ வெளியே வந்து நம்ம ஜெயரா நிற்கிறான், ஐ மீன் V3 ஒன்று நிற்கிறான். அவன் வந்து மாட்டிட்டு நான் ஃபோனில் இருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, அப்படியே ஆளும் போட்டுருங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ மூஞ்சி கண்டிக்காது. இப்போ வந்து பின்னாடி கிரௌண்டில் விளையாண்டுறேன் கிரிக்கெட்டு. ஸோ வந்து அப்படியே மூஞ்சி கொஞ்சம் அப்படி கருப்பாக இருக்கும், கண்டிக்காதீங்க. ஸோ அப்படியே இன்ஸ்டாகிராம் வந்து சொல்லி ஃபாலோ பண்ணுங்க. நான் வந்து அப்படி வண்டிக்கிட்ட போய் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி எல்லாமே நான் காமிக்கிறேன். வாங்க போகலாம். ஸோ கைஸ், இப்போ என்னென்ன டூல்ஸ் நமக்கு தேவைன்னா ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவரு, 12-13 ஸ்பேனரு, அப்புறமேட்டுக்கு 8-9 வந்து இந்த ரிங் ஸ்பேனரு. இது மூணு தான் நமக்கு தேவை. ஸோ வந்து அப்படியே உள்ளே போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஃபோனில் எடுத்துட்டுங்க அப்படி சொல்லுவேன். ஸோ வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கும். அப்படியே வந்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த பாக்ஸு நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கிறது. என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ரைட் வித் சத்தின் தெரியுமா, அவரோட ப்ராடக்ட்ஸ் நாங்கள் வாங்கிடுவோம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ப்ராடக்ட்னே சொல்லலாம். இது வந்து அவங்க பேக்கிங்காக இருக்கட்டும் பாருங்கள், பாக்ஸோட ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அப்படியே திறந்தோம்னா 2 வாங்கியிருக்கான். ரேடியேட்டர் கார்டும் சரி, அப்புறமேட்டுக்கு ஃப்ரேம் சைடு சேர்த்து வாங்கியிருக்கான். ரேடியேட்டர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கலர் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெட்டு, கிரே, அப்புறமேட்டுக்கு ப்ளூ, அப்புறமேட்டு ஃப்ளோரசன் க்ரீனு. பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணாலே அவங்க வந்து சும்மா ஒரு வெல்கம் கார்டு மாதிரி வெல்கம் டு மார்ச்லான்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் கொடுத்துருக்காங்க. கொரோனா சேஃப்டினால கோவிட் சுச்சுவேஷனுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் திறந்தோம்னா ரேடியேட்டர் கார்டு இருக்குது. ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. பார்த்துங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அவர் சொல்லியிருக்க மாதிரியே ஒன் ஆஃப் த பெஸ்ட் தான் போல இருக்குது. பார்க்க அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. இது வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகணும் நம்ம பார்க்கலாம் பின்னாடி. ஸோ இது வந்து நம்ம அடுத்தடுத்து வர விளாகில் பார்ப்போம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுறது நிறையா டூல்ஸ் தேவைப்படுது. அதனால் என்கிட்ட அந்த டூல்ஸ்லாம் கிடையாது. ஸோ வந்து அது வந்து நான் பின்னாடி தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து அப்படியே மூடி வச்சுட்டு ரேடியேட்டர் கார்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதை பார்ப்போம். இது வந்து நமக்கு இதுக்கு நான் விளாக் பண்ணுவேன், பின்னாடி பார்ப்பீங்க. அது நம்ம அப்போ வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறலாம். டூல்ஸ் என்னென்னு தேவைன்னு சொல்லி நான் அதில் சொல்லிப்பேன். இல்லை வெயிட் தான் அதிகம்பா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 4 நட்டை கழட்டணும். இந்த இது அப்புறம் இது அது இந்த பிளாக் கலர் நம்ம ஈஸியாக உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து அப்படி ஃபஸ்ட்டு கழட்டுறேன் நான். இந்த 4 நட்டை கழட்டணும் ஈஸியாக நம்ம பேக் ரிமூவ் பண்ணி நம்ம ஈஸியாக போடலாம். ஸோ எந்த நட்டு ரிமூவ் பண்ணி நட்டு நமக்கு ரிமூவ் பண்ண கரெக்டாக போடணும் எல்லாமே சொல்கிறேன் நான். ஸோ வந்து இந்த 4 நட்டி கழட்டிட்டோமா, கழட்டின அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 2 நட்டு இருக்குது, ஸ்க்ரூ மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்போ இது 2 கழட்டணும். கழட்டிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த பட்டன் அடியில் நான் கழட்டுறது எவ்வளோ பாடுபடுறதா இருக்குது. ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வச்சுட்டு இந்த கேப் இருக்குது பாருங்கள், இந்த நட்டோட கேப்பு அதில் வச்சு இப்படி தூக்கி விட்ருங்க. அதை வச்சா ஈஸியாக கழட்ட முடியுது. இதை கழட்டுறது 10 நிமிஷம் நம்ம போராடிட்டு இருக்கோம். இங்கே இருக்கும் பாருங்கள் 2 ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இந்த கவரை ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ ஒரே ஒரு பெரிய கட்ட வழியாக கட்டதுக்கப்புறம் கழட்டியாச்சு. இந்த போட்டு வந்து கழட்டி எடுத்துருங்க, நான் கழட்டி இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே கழட்டிங்கன்னா இங்கே ஒரு ரேடியேட்டர் பக்கத்தில் ஓட்டமாக இருக்கா, அதில் தான் வந்து இது போய் உட்காரும். இது வந்து இங்கே மேலே போய் உட்காரும். ஸோ வந்து அப்படியே நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். முதல்ல டைம் லாப்ஸ் முடிஞ்சால் போடுறேன். நைட் ஆகிடுச்சு, ஒன்றும் தெரில கேமராவில். அந்த அப்படியே போடுறேன் இருங்க. பெஸ்ட்டாக உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு தெரில. ஸோ கைஸ், இப்போ வந்து கரெக்டாக மாட்டிட்டேன். இந்த விலாக் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அதை மட்டும் கண்டுக்காதீங்க. ஸோ வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஹோல் வெளியே உள்ளே விட்டுருங்க. காமிச்சு எடுத்துருங்க. ரிமூவ் பண்ணால் உள்ளே இருக்கும். அது இருக்கும்.
அந்த இடத்துல காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போல்ட்டை லூஸ் பண்ணிட்டு அந்த ரேடியேட்டர் கார்டோட பாட்டத்தை வந்து இங்கே வச்சுட்டு நம்ம இந்த நல்லா டைட்டாக பண்ணிடுங்க. ரேடியேட்டர் கார்டு இங்கே வச்சுட்டு போல்ட்டை போட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்காது. இப்போ கீழே இந்த இதை போட தான் கஷ்டப்பட்டுருக்கோம் 2 பேரும் சேர்ந்துட்டு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதை போடணும். இப்போ ஒன்றும் தேவையில்ல. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த போட் பார்த்தீங்களா, இந்த போட்டை ஃபுல்லாக லூஸ் பண்ணிட்டு இந்த லைன் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லைனை ஃபுல்லாக அப்படி தள்ளிடுங்க. இது தள்ள முடியும், இப்படி மூவ் ஆகும். இந்த சைடு ஃபுல்லாக தள்ளிட்டு அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ரேடியேட்டர் கார்டு போட முடியல. ரேடியேட்டர் கார்டு போட முடியும். ஏன் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா ரேடியேட்டரோட எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த லைனோட இடிக்கும். ஸோ இது லூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக இங்கே தள்ளிட்டு நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த எட்ஜில் இருக்குது பார்த்தீங்களா, காமிச்சிடுறேன். இந்த எட்ஜில் அந்த நட்டை லூஸ் பண்ணிட்டு இந்த வழியாக போட்டிங்கனாலே போயிடும். மொத்தம் 3 வேலை தான். அந்த 2 யூஸ் பண்ணிட்டு அப்புறம் சரிங்க காமிச்சிடுறேன். ஸோ கெஸ் ஃபைனலி இன்னொரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இதை மாட்டி முடிச்சிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்படி தான் இருக்கும். காமிச்சிடுறேன், தெரியுதா? ரேடியேட்டர் கார்டு வந்து இப்படி தான் இருக்குது ஃபிக்ஸ் பண்ண அப்புறம். இதை கலட்டுறப்ப மட்டும் கொஞ்சம் பார்த்து கழட்டுங்க. அங்கே இந்த இடத்துல கிளாம்ப் மாதிரி இருக்கும், அதை உடச்சாதீங்க. ஸோ வந்து ஏன்னா ஒரு சின்ன பாட்டு வந்து உடையிற மாதிரி ஆயிடுச்சு, உடையில. ஸோ அவ்வளோதான், கழட்டியாச்சு, எல்லாத்தையும் மாட்டிகிட்டு இருக்கோம். அடுத்து ஃப்ரேம் ஸ்டேட்டஸ் மாட்டுற மாதிரி இருந்தால் நான் கன்ஃபார்ம் அதையும் லாகாக போடுறேன். அது என்னென்னு சொல்லிட்டு நான் வந்து உள்ள என்னென்னு சொல்லிட்டு அடுத்த லாகில் சொல்கிறேன். ஸோ வந்து ஃபுல்லாத்தையும் இது பண்ணிட்டு அப்புறம் வந்து காமிக்கிறேன் கரெக்டாக. ஃபோட்டோ வந்து சைட்டை போட்டு விட்றேன். இப்போ வந்து எல்லாத்தையும் மாட்டி முடிச்சாச்சு. கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் மொக்கையாக தான் நினைக்கிறேன். ஏன்னா நைட் ஆயிடுச்சுலாம் இப்போ ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல. டக்குனு கழட்டி மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. ஸோ இந்த லாக் கொஞ்சம் அப்படி இருந்துச்சா கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ஸோ அடுத்த லாகில் சும்மா பக்காவாக பண்ணிடலாம். சும்மா எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க வண்டியை, இருட்டில் ஒன்றும் தெரியாது. ஸோ இந்த விட நான் இதோட முடிச்சுலாம் நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக சந்திப்போம். அதுக்கு ஸ்டே டியூன், பாய், பீஸ். Channel earlier. 2 and the 10 and the cone and the pack. 2 and the 10 and the cone and the